வணக்கம் நேயர்களே, என்ன படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 10th முடிச்சுட்டு பாடப்பிரிவுகள் எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பது, +2 முடித்தவுடன் எந்த மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது போன்ற உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக திருமதி எஸ் புவனேஸ்வரி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கார்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் மேடம். இந்த இனிய மாலை வேளையில் உங்களை வரவேற்பது. பொதுவாகவே இப்போ பாடங்களை படிக்கும்போது ஒரு மதிப்பெண் அடிப்படையில் தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு படிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் அடிப்படையில் படிக்கிறது நல்லதா, அல்லது ஒரு படிப்புனா எப்படி இருக்கணும்? என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை மதிப்பெண் நல்லா வாங்கினா கூட தனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஆப்டிடியூட். அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி படிச்சா நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்யும்போது, அது முழு மனசோடு நம்ம பண்ணும்போது அதோட ரிசல்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி படிப்புமே நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு என்ன ரொம்ப நல்லா வருமோ அதை மனசுல கொண்டு என்ன டாபிக் எடுத்துக்கலாம், என்ன சப்ஜெக்ட் 11th எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 8ஆம் கிளாஸ்லேயே நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ பொது தேர்வுக்கு தயாராகிறவங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10th +2 இந்த மாணவர்கள் தேர்விற்கு எப்படி திட்டமிடுறது, எப்படி படிக்கிறது, எதன் அடிப்படையில் எந்த மாதிரியான திட்டமிடுதலோட படித்தா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும், கூடவே அறிவையும் திரட்ட முடியும்? மார்க் மட்டுமே இல்லாமல் அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுண்டு மனசுல வாங்கிண்டு தனக்கு என்ன விதமா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த விதத்துல ப்ரெசென்ட் பண்ணி நல்ல நீட் ப்ரெசன்டேஷனும் ஃபோக்கஸ்டா படிச்சு நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் இருக்கு அப்படின்னா முந்தின நாள் படிக்காம இல்ல ப்ரீ பிளான்டா இந்த வருஷம் ஃபுல்லா, அதான் 8ஆம் கிளாஸ்லயே நம்ம பிளான் பண்ணிக்கிறது நல்லது சார். 10th அப்புறம் நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும், எனக்கு லைஃப்ல இந்த கெரியர் இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்காகவே இப்போ முக்காவாசி ஸ்கூல்ஸ்ல 9th பசங்களுக்கு we have this career orientation கொடுத்துறோம். அவங்களோட ஆப்டிடியூட் என்ன அப்படிங்கறத முதல்ல இந்த சிசி பேட்டர்ன்ல நம்ம பிரைமரியிலேருந்தே அந்த குழந்தைக்கு என்ன இஷ்டம் அப்படிங்கறத பார்த்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எதுல நல்லா பண்ணும், எந்த விதத்துல இந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்கும், எது அதுக்கு ஈஸியா புரியுறது அந்த குழந்தைக்கு, அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி இந்த குழந்தைக்கு எந்த ஏரியால நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கொடுக்கணும், எதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், என்ன பண்ணினா அந்த குழந்தை ஈஸியா படிக்கும் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்க வி கைட் தம், தி டீச்சர்ஸ் வி கைட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் போது இப்போ சிசி பேட்டர்ன் பிரகாரம் 100 மார்க்ஸ்க்குமே அந்த குழந்தைகளுக்கு எக்ஸாம் எழுதுறது கிடையாது சிபிஎஸ்இ போர்டை பொறுத்த வரைக்கும். அந்த பசங்க அவங்க அந்த வருஷம் ஃபுல்லா பண்ற ஆக்டிவிட்டிஸ் இஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தான். ஆக்டிவிட்டி பண்ணி அந்த குழந்தைங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அதுக்கும் வேணுங்கிற அளவு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து தான் பேலன்ஸ் பண்ணி போறோம். ஸோ அதுலயே அந்த குழந்தைங்க கத்துக்கிறதும் ஈஸியா இருக்கும், ப்ரெசன்டேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 10th-க்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், +2-க்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 10th ஒரு 400 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துட்டாவே அதை முதல் குரூப், ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும், மேக்ஸு பயாலஜி, அதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸை தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்தில் இவன் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மாதிரி நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் வெறும் மேத் அண்ட் சயின்ஸ் அண்ட் மெடிசன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பசங்களோட ஆப்டிடியூடா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது முக்கால்வாசி பேரண்ட்ஸ் கம்பல் பண்றதுனால தான் பசங்க எடுக்கிறாங்க. ஸோ என் குழந்தை நல்ல மார்க் வாங்கியாச்சு, இந்த டியூட்டோரியல் போச்சு, அந்த சென்டர் நல்ல 98, 99 வந்தாச்சு. ஸோ இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ்ல பை டிஃபால்ட் என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைக் சயின்ஸ், பியூர் சயின்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். 99, 98 வாங்கினாங்கன்னா பசங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் பண்ணினா கூட அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ண, பேரண்ட்ஸ் இங்க ரொம்ப வைட்டல் ரோல் பிளே பண்றாங்க சார். தனக்கு என்ன முடியலையோ அது பசங்க மூலியமா நடத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தன் குழந்தைக்கு என்ன நல்லது, தன் குழந்தைக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறத பார்த்து மேபி 99 கூட வாங்கிக்கலாம் சயின்ஸ்ல, அந்த குழந்தை ரொம்ப கிரியேட்டிவா இருக்கலாமே. எக்கனாமிக்ஸ், மேபி கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த குழந்தைக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பாலிடிக்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஃபேஷன் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த குழந்தைய கொண்டு போய் நீங்க MBBS சேர்த்தீங்கன்னா அங்கேயும் நல்ல மார்க் வாங்குவோம் அந்த குழந்தை. பிகாஸ் அந்த குழந்தை IQ இஸ் வெரி குட். அந்த இமோஷனல் கோஷன்ட் ஆனா அதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க, நல்ல மார்க் நம்ம வாங்கிட்டோம், அதனால படிச்சிடும் அந்த குழந்தை. படிச்சுட்டு நிஜமாலே அந்த குழந்தை தான் பண்ற அந்த வேலையை ஆஸ் அ டாக்டர் அதை என்ஜாய் பண்றதா அப்படின்னு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா there will be a pinch. நான் இது மாதிரி ஆயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்கும். ஸோ மார்க் வாங்கினா சயின்ஸ் தான் எடுத்துக்கணும், பி தான் பண்ணணும், மெடிசன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டல் பிளாக்கை ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை we should remove that from our mind. அந்த குழந்தைக்கு என்ன ஆப்டிடியூட் அதை பண்ணணுங்கிறதுனால தான் இப்போ சிபிஎஸ்இ போர்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்றது. இந்த சிசியில் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்ங்கிறது மார்க் மட்டும், ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அந்த குழந்தைக்கு நல்லா படிக்காத குழந்தை கூட வேற எதுலயாவது நல்லா வரலாம், அதை நீங்க டாப் பண்ணணும்
அப்படிங்கிறது தான் போர்டோட மெயின் குறிக்கோள். ஸோ நம்ம என்னதான் மார்க் வாங்கினாலும் அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து நீங்க அதுல சேனலைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க லைஃப்ல. இப்போ வந்து 400க்கு மேல 450க்கு மேல 10th ப்ளஸ் டூல வந்து 1100க்கு மேல 150க்கு மேலாம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் திறன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மதிப்பெண்ணுக்கும் இவங்களுடைய திறமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ வந்து மதிப்பெண்கள் அதிகமா எடுக்கிற குழந்தைகள் அனைவருமே திறமையா இருக்காங்க? அது நிச்சயமா இல்லைங்கிறது நமக்கே தெரியும். நிறைய ரிசர்ச் எல்லாம் சொல்றது மார்க் நல்லா வாங்கினா கூட ஒரு ப்ரொஃபஷன் ஒரு கெரியர் அப்படின்னு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு தன்னை ப்ரொஜெக்டும் பண்ணிக்க தெரியல, ஒரு கம்யூனிகேட்டும் பண்ண தெரியல. நல்ல மார்க் வாங்கினா கூட படிச்சு எழுதி மார்க் வாங்கினா கூட நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் தி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் ஆல் தி சில்ட்ரன் ஷுட் ஃபோக்கஸ். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்? நல்ல ரீடிங். நம்ம படிக்கிற காலத்துல லைப்ரரி நிறைய நம்மளாம் யூஸ் பண்ணிருப்போம் சார். இப்போ இருக்கிற பசங்க எனக்கு தெரிஞ்ச நெட்டு தான் நிறைய யூஸ் பண்றாங்க. வெரி ரீடிங் ஹேபிட்ங்கிறது இட் இஸ் கோயிங் டவுன். அது மாதிரி இல்லாமல் நிறைய புக்ஸ் படிச்சு அவங்களோட லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு when they focus and develop their communication skills, அதே மாதிரி இமோஷனல் கோஷன்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா எந்த ஃபீல்டு எடுத்திருந்தாலும் பசங்க நிச்சயமா ஷைன் ஆவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்கில் வந்து எந்த வயதுல இருந்து ஆரம்பிக்கணும்? இப்போ வந்து இது ஒரு முழுமை பெறணும், ஒரு வேலைக்கு போகும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நல்லா பெட்டரா இருக்கணும் அப்படின்னா எந்த வயதுல இருந்து அந்த ஸ்கில் ஆரம்பிக்கணும்? அந்த சீடை வந்து நீங்க கேஜிலே சோ பண்ணிடணும். அந்த விதையை வந்து கிண்டர் கார்டன் லெவலே சோ பண்ணிடணும். நல்ல பேச்சு திறன் இருக்கிற குழந்தை அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு வந்து மென்டல் பிளாக் ஏதாவது ஒரு குழந்தை சொல்ல வந்ததுன்னா தானே கிரியேட்டிவா ஏதாவது சொல்ல வந்ததுன்னா அதை வந்து அப்புறமா பேசுறது மாதிரிலாம் டிஸ்கரேஜ் பண்ணாம மோட்டிவேட் பண்ணி தான் என்ன அந்த குழந்தை என்னதான் கம்யூனிகேட் பண்ண விரும்புறது அப்படிங்கறது நம்ம பொறுமையா கேட்டு என்கரேஜ் பண்ணி கைட் பண்ணிட்டே வந்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் வரதுக்குள்ள அதோட பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதுக்கும் மேல இன்னும் ஃபோக்கஸ்டா அது டீச்சர்ஸ் பிளே வைட்டல் ரோல். அந்த குழந்தை வந்து பேச்சா நினைக்கணும், நல்ல ஒரேட்டரா இருப்பாங்க, இல்ல நல்ல போயிட் எழுதுறவங்க போயம் எழுதுறவங்களா இருக்கலாம், இல்ல நல்ல ஸ்டோரிஸ் எழுதுறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து பண்றது ஸ்கூல்ஸ் தே டூ தட். அண்ட் 10th நல்ல லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்கலாம் எதுக்காக சயின்ஸ் எடுத்துக்கணும்? தேவையில்லையே. ஹியூமனிட்டிஸ் எடுத்துக்கலாமே, லிட்ரேச்சர் படிக்கலாம். அண்ட் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்கலாம் ஹிஸ்டரி எடுத்துக்கலாம், ஜியோகிரபி, அது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ தனக்கு பிரியமான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணோம்னா எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லையுமே நிச்சயமா ஸ்கோப் இருக்கு. வந்து பொன் வித்யாஸ்ரம் அந்த கொலப்பாக்கம் பிரான்ச்சுடைய பிரின்சிபலா இருக்கீங்க. ஒரு பிரின்சிபலா இப்போ ஒரு குழந்தையை எப்படி நீங்க வந்து உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஹியூமன் பீயிங்கா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குழந்தை எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வெறும் படிப்பு மட்டும் அப்படின்னு நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அந்த குழந்தையோட எல்லா விதமான டெவலப்மெண்ட், சின்ன வயசுலேருந்து அந்த மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து அந்த குழந்தையோட ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை வேற என்ன திறன் அந்த குழந்தைக்கு இருந்தாலும் சரி, அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நல்லா என்கரேஜ் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி we groom them very well. ஸோ எங்க பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமே ஒரு டீச்சரோட வேலையோ இல்லை ஒரு ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ கிடையாது அப்படிங்கறத we strongly believe. ஒரு ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு மோல்ட் அ சைல்ட்ஸ் ஓவரால் டெவலப்மெண்ட். அதாவது ரொம்ப எவல்யூஷன் ஆஃப் அ சைல்டு வந்து நம்மளோட கையில தான் இருக்கு, டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை புரிந்து கொண்டு படிப்பது வந்து மிக மிக குறைவா இருக்கிறது. இப்போ வந்து மனநம் செய்த இது எந்த ஒரு பாடத்தையும் வந்து மனப்பாடம் செய்த கிட்டத்தட்ட வந்து கணிதத்தையும் மனப்பாடம் பண்ணி பண்ற ஸ்டேஜ்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால தான் இந்த சிசி வந்திருக்கு. ஸோ எதையுமே மனப்பாடம் பண்ணினா எழுதி மார்க் வாங்கிடலாங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே புரிந்து தான் படிக்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் டஸ்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிசிஐ பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இட் வில் பி இன்டர்லிங்க்ட். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல நான் இப்போ ஒரு கான்செப்ட் கத்துக்கிறேன் அப்படின்னா அது எப்படி நான் வந்து சயின்ஸ்லயோ இல்ல சோஷியல்லையோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதும் அந்த சாப்டர் நடக்கும்போதே அதுக்கு ரிலவெண்டா தான் பக்கத்துல அடுத்த சப்ஜெக்ட்ஸ்லயுமே நடக்கும். அது மாதிரி ரிலவெண்டா படிக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத போயிடும்.
இல்லையா பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதுன்னா அது அந்த குழந்தை உடனே இன்னொரு சப்ஜெக்ட்ல அப்ளை பண்ண போகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் லேர்னிங் வந்து இட் இஸ் ரியலி வெரி வெரி குட். ஸோ அந்த மனப்பாடம் பண்ணோம்னா எவ்வளோ சார் நம்ம மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஃபியூ இயர்ஸ் மேபி, ரைட்? பட் லைஃப் லாங் நம்ம ஒரு கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலா செயல்படுத்தினாதான் மனசுல நிற்கும். நம்ம சின்ன வயசுல படிச்ச ரைம்ஸ்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10th படிச்ச சயின்ஸ் ஃபார்முலாஸ்லாம் இப்ப கேட்டா கூட we will fumble. ஸோ அது காரணம் என்ன, நம்ம மனப்பாடம் பண்ணணும். சின்ன வயசுல நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளை. அடுத்து என்ன பாடத்தை எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பாடத்தை எடுக்கிறதா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே. இப்போ அந்த இடத்துல எப்படி ஒரு நல்ல பாடத்தை எப்படி வந்து அவங்களுக்கு பிடித்த அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதற்கு ஏற்ற பாடங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நான் மேஜரா வந்து we have only science, commerce and arts. அந்த 3 ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து சயின்ஸ்லேயே பியூர் சயின்ஸ் கொடுக்குறோம், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறோம். நிறைய ஸ்கூல்ஸ் இது 4 தான் மெயினாக எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் போத் ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் தே கிவ், சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ். இப்போ வந்து நிறைய வொகேஷ்னல் ட்ரைனிங் கோர்சஸ்க்கு ஸ்கோப் நிறையா இருக்குது அப்படின்ட்டு இப்போ சிபிஎஸ்சி போர்டிலே கிட்டத்தட்ட 34 வொகேஷ்னல் கோர்சஸ் தேவ் ஆடட் 11th ஸ்டாண்டர்ட்க்கு. ஸோ அது வந்து நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டா அகாடமிக் ஓரியன்டா இல்லாமல் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், இல்லைனா ஹிஸ்ட்ரி அண்ட் டூரிசம் இருக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்கில்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்துட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒகேஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு இப்போ நிறையா தேவ் இன்ட்ரடியூஸ்ட். அது நம்ம ஸ்டேட் போர்ட்லேயுமே இருக்குது. பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு இட் வில் பி அவைலபிள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஆப்டிடியூட், அந்த குழந்தையோட ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி வெறும் பியூர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் ஆர்ட்ஸ் இது மட்டுமே இல்லாமல் வேற என்னெல்லாம் அந்த குழந்தையால பண்ண முடியும். ஆர்ட்ஸில் கூட நல்லா வரலாம், அக்ரிகல்ச்சருக்கு கூட உங்களுக்கு இருக்க ஸ்கோப். அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எந்த ஸ்கூல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதோ இஃப் யூ அதை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக இட் வில் பி குட் ஃபார் யுவர் சைல்டு. இப்போ பொதுவாகவே இந்த நிறைய பள்ளிகள் வந்து +2 முடித்த உடனே டாக்டர், இன்ஜினியர் இதுதான் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி தான் மாணவர்களுக்கு அறிவுரை நிறைய சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் உங்களுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? பள்ளி சொல்றதாங்கிறது என்னோட டவுட்டு. பிகாஸ் ஐ திங்க் இட் இஸ் பேரண்ட்ஸ் ஹூ இன்சிஸ்ட். எந்த ஸ்கூலுமே வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணுங்க இல்லைன்னா மெடிசன் பண்ணுங்க அப்படின்னு ஸ்கூல்ஸ் ஜென்ரலி we don't guide them. We just tell them இந்த குழந்தை வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுறோம். என்ஜினியரிங் எடுக்கிறது, என்ஜினியரிங் இந்த ஸ்ட்ரீமில் கிடைச்சாதான் அதே மாதிரி மெடிசன் கூட என்ன ஃபீல்டு போகணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது பேரண்ட்ஸ் பிளே அ வெரி வைட்டல் ரோல். we are more like a facilitator there. நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம், அந்த குழந்தைக்கு நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் முனைகிறோம், நாங்கள் அந்த குழந்தைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், we facilitate. பட் ஆக்சுவல் டெசிஷன் மெடிசனுக்கு போகிறது, என்ஜினியரிங் போடுறதுங்கிறது we don't force any children to go take that option. பொதுவாகவே வந்து +2 முடித்த பிறகு எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை எடுத்தால் எதிர்காலம் நல்ல சிறப்பாக அமையும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ஜினியரிங்க்கு தான் நிறைய ஸ்கோப்பு, மெடிசன்ஸ்க்கு தான் நிறையா ஸ்கோப் அப்படின்னு இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதனால நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, தன் பசங்களை என்ஜினியரிங்க்கும் மெடிசன்ஸ்க்குமே கொடுத்து இப்போ அங்கேயுமே நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, பட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் வெரி லெஸ் டு டேக் தெம். என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் தே கெட் டிமோட்டிவேட்டட். இவ்வளோ பைசா செலவு பண்ணி என்ஜினியரிங் மெடிசனும் பண்ணிட்டு என்ஜினியரிங் பண்ணுற நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஜாப் தான் வராங்க, என்டையர்லி வேற லைன் தே ஷிஃப்ட் பிகாஸ் அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லெஸ். ஸோ எதுக்காக நம்ம அந்த குழந்தைங்களை அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து படின்னு அந்த ப்ரெஷரையும் கொடுத்து என்ஜினியரிங்கும் படிக்க வச்சு மெடிசனும் படிக்க வச்சு தான் நினச்ச ஜாப் தனக்கு கிடைக்காம அது மாதிரி பண்ணுறதுக்கு அப்போ சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் பார்த்துட்டு என்ஜினியரிங் தான் படிக்கணும்னு இல்லாமல் சயின்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ பயோடெக்னாலஜி இருக்குது, பயோ இன்ஃபர்டெக் இருக்குது, தென் பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறையா இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்குது சார். இட்ஸ் வாஸ்ட். ஸோ நீங்கள் அந்த குழந்தைக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து எதில் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே யூ ஹேவ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பிளாக் ஆயிருக்கிறதுன்னு சொல்லலாம் மேபி, ஆனால் ஃபார் என்ஜினியர்ஸ் அண்ட் மெடிசன் பண்ணுற பசங்களுக்கு யூ ஹேவ் சம் டிஃபிகல்ட்டிஸ். அது இல்லாமல் ஹியூமனிட்டிஸ் எடுத்துக்கிற குழந்தைலாம் சார் இருக்கட்டும், இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிற குழந்தைலாம் இருக்கட்டும், நிறைய ஸ்கோப் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஷன் டிசைனிங் நல்லா டெவலப் ஆகுது, மீடியா
விச் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அதுக்கே நிறைய டேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பசங்களை இதுதான் படிக்கணும் அப்படின்னு பிளாக் பண்ணாம இந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் நம்ம முதல்ல வி ஷுட் எக்ஸ்ப்ளோர். 8th 9th வரும்போது என்னெல்லாம் இருக்கு, ஸ்ட்ரீம்ஸ் என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க கரெக்டா அந்த குழந்தைங்களுக்கு கைட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கும், நல்ல ஏர்னிங்கும் இருக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு தாய் என்பவர் முதல் ஆசிரியை, ஒரு ஆசிரியை இரண்டாவது தாய் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல வந்து பெற்றோருடைய பங்கு என்ன? இப்போ வந்து குழந்தைக்கு கல்வி கொடுப்பதில் பெற்றோர்களுடைய கடமை, அவர்களுடைய பொறுப்பு என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் இஸ் அ மதர் நீங்க சொன்ன இல்லையா, தட்ஸ் அ வேல்யூபிள் திங். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிறது நிஜமாலே நிறைய, அந்த பேசிக் மேனர்ஸ்ல இருந்து கிண்டர் கார்டன் லெவல்ல இருந்து இந்த குழந்தைக்கு பேசுறதுல இருந்து, பேச்சுங்கிறது அம்மா அப்பான்னு அம்மா சொல்லிடுறாங்க, இப்போ நிறைய எம்ப்ளாய்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஸ்கூல் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல் இன் க்ரூமிங் அ சைல்டு. அந்த பேசிக்கா என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸ்ல இருந்து டெவலப் பண்றதுல இருந்து எல்லாமே ஸ்கூல்ஸ் தே பிளே அ வைட்டல் ரோல். ஸோ ஒரு டீச்சர் தான் வந்து ஒரு தாய் அப்படிங்கிறத உணர்ந்து அங்க தன் முன்னாடி இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க அப்படின்னு உணர்ந்து சின்சியரா டெடிக்கேட்டடா டீச்சர் நடத்தினாங்கன்னா நம்ம கண்ட்ரியில இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்மோஸ்ட் சரியா படிக்கலைங்கிற அந்த கான்செப்ட் அந்த இதுவே வராது சார். ஸோ டீச்சர் ஷுட் ரியலைஸ் தட் வி ஆர் ஆல் மதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுமே வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் குருவே. பேச்சு சொல்லி கொடுக்கறதே ஒரு அம்மா தான், அம்மான்னு குழந்தைக்கு சொல்றதே ஒரு தாய் தான். அந்த தாய் வந்து தன் குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், தன் குழந்தைக்கு எது நல்லது, அதாவது நம்மளோட பியர் குரூப் வந்து அவங்க தன் பசங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அவங்களாம் டாக்டர்ஸ் ஆயாச்சு, என் ஃபேமிலியில டாக்டர்ஸே இல்லை, ஸோ என்னோட குழந்தை வந்து டாக்டரா தான் ஆகணும், என்ஜினியரா தான் ஆகணும் அப்படிங்கிற, நான் படிக்கணும்னு நினைச்சேன் என்னால படிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம தன் தன் பசங்க வந்து ரொம்ப நல்லா வரணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு டாக்டராகவோ இல்ல ஒரு என்ஜினியராகவோ ஆனா மட்டுமே குழந்தை ஷைன் பண்ணும் அப்படிங்கிற மென்டல் பிளாக் ஒரு தாயா நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். தன் குழந்தை எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை நல்லா மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து கைட் பண்ணினோம்னா, இப்போ சொல்ற மாதிரி 8ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறமா 11th நீங்க என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது, என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது நீங்க அழகா அந்த குழந்தை கைட் பண்ண முடியும். ஸோ யூஆர் மதர் அண்ட் அ டீச்சர். அதே மாதிரி டீச்சர் இஸ் அ டீச்சர் அண்ட் அ மதர். இந்த ரெண்டு பேரும் அவங்க ரோலை வந்து ஒழுங்கா உணர்ந்து அந்த குழந்தைக்கு அழகா அரவணைச்சு க்ரூம் பண்ணினோம்னா ஃபியூச்சர் இந்தியா வில் பி ரியலி குட். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மாணவர்களுடைய குழப்பம் என்னன்னா, இந்த +2 முடிச்ச உடனே அடுத்து வந்து எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது அல்லது வந்து எந்த மாதிரியான பாடங்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கும். தொடர்ந்து பேசும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் மதுரையிலேருந்து பாஸ்கர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், சந்தேகங்களை கேளுங்க. சார் நான் டிப்ளமோ படிக்கிறேன் மேடம். நான் இப்போ டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். என்னோட ஆசை வந்து என்னன்னா டீச்சிங் லைனில் போனேன். என் வீட்டில் சொன்னாங்கன்னு டிப்ளமோ எடுத்தேன். என்ன டிப்ளமோ பண்றீங்க சார்? எலக்ட்ரிக்கல் சிவில் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் டீச்சிங் லைனில் போனால் சரி, ஒரு ஸ்கூல் டீச்சராக ஆகணும் அப்படின்னா ஸோ நான் என்ன சூஸ் பண்ணணும்? Actually something we have to welcome. He wants to become a school teacher. அது ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலா உங்களோட மெயின் ஓகே சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்க எடுத்து பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஹலோ. என்ன மேம்? நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து பண்ணதுனால ஒரு டீச்சரா ஆகணும்னா நீங்க வந்து டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் பண்ணலாமே சார். மேம் இல்லை மேம், நம்ம பிஎஸ்சி இப்போ நான் மேத்ஸ் போடலான்னு இருக்கேன். ஓ தட் இஸ் குட். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணிட்டு மேத்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி கிளாஸ்களுக்கு எடுக்க முடியுமான்னு தான் நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்குறேன். 10th and +2 எடுக்கணும்னா உங்களுக்கு பிஎட் இஸ் மஸ்ட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பிஎஸ்சி பிஎட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓ எஸ் பண்ணிட்டா யூஆர் வெல்கம் டு அவர் ஓடசே ஸ்ட்ரீம். நிச்சயமா டீச்சிங் ஜாப் வில் பி அந்த பேஷனோட நீங்க பண்ணணும்னு நினைக்கிறதுனால யூ வில் பி a very successful teacher. நன்றி. பண்ண முடியும் முடியும் சார். நன்றி. இப்போ வந்து ஒரு குழப்பமான ஒரு காலம் என்னன்னா, +2 முடிச்சுட்டு அடுத்து எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது, எந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது தான். இதை விட அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தான் விருப்பப்பட்ட பாடத்தை தன்னுடைய சுதந்திரத்தால்
எடுக்க முடியல. ஏன்னா பெற்றோருடைய வற்புறுத்தல், உறவினர்களுடைய வற்புறுத்தல்னால அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ தனக்கு பிடித்த பாடத்தை, இந்த பாடத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்ற சுதந்திரம் அவர்களுக்கு இல்லாம இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து, பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த விஷயத்துல? இப்போ இந்த காலர் ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவரே என்ன சொன்னார், நான் டிப்ளமா படிக்கிறேன் ட்ரிபிள்இல. ஏன்னா எல்லாரும் படின்னு சொன்னாங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. பட் ஆக்சுவலி ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அ டீச்சர். மேத்தமேட்டிக்ஸ் தான் அவரோட பேஷன். ஆனா அவர் பண்றது ட்ரிபிள்இ. ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? பேரண்ட்ஸ். எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணோம் நம்ம பசங்களை? அவங்களே டிட்டர்மைண்டா நான் இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியது ஒரு பேரண்டோட கடமை. நம்ம பசங்க நினைக்கிறது எல்லாமே நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது வந்து இப்ப நடக்கிற விஷயம். அது பசங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லாம அது அந்த குழந்தைக்கு அது நல்லதா, அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு கெரியர், அதுல அந்த குழந்தையால கேன் தி சைல்ட் ஹேவ் அ குட் கெரியர் இன் தட் லைன் அப்படிங்கிற அனாலிசிஸ் பேரண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லைன் எடுத்துக்க கூடாதுன்னு வெறும் சொல்லாம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன் அந்த லைன்ல உனக்கு ஸ்கோப் கம்மியா இருக்கும் கண்ணா, நீ இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துட்டு அதை நீ சைடா பண்ணலாம். அது மாதிரி நீங்க மோட்டிவேட் பண்ணணும். ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்க வந்து கைட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த ஆப்டிடியூட் அப்படின்ற விஷயத்தை எப்படி வந்து அவங்க மத்தியில வந்து மேம்படுத்துவது? இப்போ மாணவர்கள் மத்தியில இந்த ஆப்டிடியூடை எப்படி மேம்படுத்துவதுன்னா உருவாக்குறது, அவங்களுடைய நல்ல திறன்களை எப்படி? we generally identify 6ஆம் கிளாஸ் போது வந்து ஒரு நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா சார்? ஒரு பேசணும். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் உசேன் பேசுறேன் சார், திண்டில இருந்து பேசுறேன் சார். மேடம் கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம். நான் சொல்லுங்க சார். வணக்கம் சார். 10th முடிச்சுட்டு பயோமேக்ஸ் குரூப் எடுத்துருக்கோம் சார். என்ன குரூப்? பயோமேக்ஸ். ஓகே. மேக்ஸ் கொஞ்சம் ஏற்கனவே 10th கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எழுது வந்து பாட்னி எக்ஸாம் ஃபெயில் ஆனதுனால வேற குரூப்லாம் மாறணும் சொல்லிட்டு இருக்கோம் வீட்டுல. ஏன் பயோமேக்ஸ் எடுத்தீங்க? மேத்ஸ் உங்களுக்கு வரலங்கும் போது வீட்டுல சொன்னாங்கன்னு எடுத்தீங்களா? அதான் அதை எடுத்தா நீ என்ன வேணாம் போக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் எடுக்க முடியல. உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? மேடம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு வரலன்னு இப்ப சொல்றீங்க இல்லையா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? உங்களோட ஆர்வம் எதுல இருக்கு? டான்ஸ் அண்ட் மியூசிக் மேம். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கே சார். டிப்ளமோ இன் ஆர்ட்ஸ் பண்ணலாமே. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க திண்டுக்கல். ஓகே. பட் சென்னையில நிறைய உங்களுக்கு ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். டான்ஸ் அண்ட் மியூசிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுலயே வந்து நீங்க டிப்ளமோ கோர்ஸ் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ் வரலங்கிற ஒரு விஷயத்த வந்து முதல்ல தூக்கி போட்டுருங்க. மேத்ஸ் வரலன்னா விட்டுருங்க. மேத்ஸ் ஜஸ்ட் லீவ் மேத்தமேட்டிக்ஸ். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? இப்ப டான்ஸ் அதுலயும் நல்ல உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு சார். ஹலோ. எதிர்காலம் அதுலயும் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, டிப்ளமா கோர்சஸ் அதுலயுமே இருக்கு. டிப்ளமா கோர்சஸ் பண்ணிட்டு ஆனா நீங்க வந்து டான்ஸ் அண்ட் மியூசிக்க ப்ரொஃபஷனா எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டிப்ளமா கோர்ஸ்ங்கிறது உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும் தான். அதுக்கு மேல நீங்க வந்து உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட திறனை வந்து மேம்படுத்திக்கணும். அதுக்கான நல்ல ஸ்கோப் இருக்கு சார். ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பொது தேர்வு எழுதக்கூடிய இந்த 10th +2 மாணவர்கள் எப்படி தங்களுடைய வந்து தயார்படுத்திக்கிறது, மனதளவில் எப்படி தயார்படுத்திக்கிறது அவங்க? இமோஷனல் கோஷன்ட். இப்போ பசங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் சார் இந்த சிசிஏ வந்திருக்கு. நம்மலாம் படிக்கிறது 10th போர்டு எக்ஸாம்னாலே ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம 12th இன்னும் இருக்கு, தே ஹேவ் த ப்ரெஷர். பிகாஸ் 10th பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ்க்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தே ப்ராட் இந்த சிசி. வேற அந்த குழந்தைங்க அந்த வருஷம் ஃபுல்லா பண்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு மார்க் போடுறோம். அந்த ஃபைனலா எழுதுற பேப்பர் மட்டுமே அந்த குழந்தையோட தலையெழுத்து நிர்ணயிக்க போறதுங்கிறது கிடையாது. அந்த வருஷம் ஃபுல்லா அந்த குழந்தை என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்றதோ இட் இஸ் பீயிங் என்கரேஜ். வணக்கம் சார். கொஞ்சம் லவுடர் சார், கேட்கல எனக்கு. ஹலோ. நாங்க இப்ப கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறோம் மேம். ஓகே சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பிஜி என்ன பண்ணலாம்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க என்னவா பண்றீங்க? அது யூஜியா பண்றீங்களா இல்ல டிப்ளமாவா பண்றீங்களா இல்ல சர்டிபிகேட் கோர்ஸா பண்றீங்களா? எப்படி பண்றீங்க? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது டிகிரி. என்ன சார்? டிகிரி மேம். அது டிகிரி பண்றீங்களா? ஆமா. ரெகுலரா கரஸா? ரெகுலர். ரெகுலர்ல தான். இப்போ வந்து இன்னொரு சொல்லுங்க, என்ன பண்றீங்க சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்றீங்களா? எஸ் மேம். பிசிஏ. ஓகே. பிசிஏ பண்ணீங்கன்னா எம்சிஏ பண்ணலாமே. எம்சிஏ உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. பட் சொல்லுங்க சார்.
ஓகே மேம். இல்ல, சொல்லுங்க. பண்ணலாம் சார். பட் உங்களோட பிசிஏங்கிறதுனால நீங்க ரிலேட்டடா எம்சிஏ பண்ணினா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே மேம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ லாட். நன்றி. ஓகே நன்றி. ஓகே. இப்போ வந்து +2 மாணவர்கள் இப்போ மனதளவில் எப்படி தயாராகிறது, அதே போல் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த ஒருநிலைப்படுத்துதல், இதை பற்றி சொல்லுங்கள். கான்சென்ட்ரேஷன் அண்ட் பீங் மோர் ஃபோக்கஸ்ட், அது வகையில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது 10th போதே வந்து 10th கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போர்டுன்னு எழுதுறதுனால. பட் 11th 12th வரும்போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் ஆப்டே பண்ணுறாங்க முக்கால்வாசி இடத்துல. ஸோ பிடிச்ச சப்ஜெக்ட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நன்றி மேடம். இவ்வளவு நேரம் கல்வி சம்பந்தமான பல்வேறு வகையான விளக்கங்களை கொடுத்ததற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.